மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். அவரோட பார்த்திங்கன்னா புதன் அவரோட சுக்கிரன் சூரியன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி இது எல்லாமே கூடும். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் உங்களுக்கு காரியம் ஏதாவது ஆக வேண்டியிருக்குன்னா இந்த வாரம் அது நடக்கும். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்க, ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அல்லது பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், அல்லது ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் அதாவது தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. அதுலேயும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் அவரும் ராகுவோட இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். அதற்கேற்ற பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய சர்வீஸ் தானம் ரொம்ப வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். சர்வீஸ் நல்லாவே இருக்குது. வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம், ப்ராக்ரஸ் நிறையவே இருக்குது. எவ்வளோக்கு உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி இந்த வாரம் உறுதி செய்யப்பட்டதாக இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் காட்டிலும் உங்களுக்கு ஏதாவது எதிரிகள் தொல்லை இருந்தால் அவங்கள ஜெயிப்பீங்க. பெரிய லெவலில் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இல்லை. அது கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் உங்களுடைய மன வாழ்க்கை இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லாவே இருக்குது. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த வாரம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. புதுசாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடை பண்ணுங்கள். நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு அமையும்.